ஜூலி அவர்களை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அதாவது என்னன்னா, இந்த கும்பலே கிட்னி திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. கிட்னி முறையில தமிழக அரசாங்கத்தோட ஸ்டைல்ல சொல்லணும்னா கிட்னி முறையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு உண்மையை சொல்றேன், பாவம் நேத்துல இருந்து அந்த அம்மாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாய்ங்க. அவங்களுக்கு அவங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி, நீ ஒன்னையும் எங்க பக்கம் நிக்கணும், இல்லைன்னா தெரியாதுன்னே சொல்லிடு, உனக்கு எவ்வளவு நாளா நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாய்ங்க. ஜூலிக்கு கூட ஷர்மின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இருக்காப்புல, அதுக்கு கூட அவரோட கணவர் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல ஒரு புரோக்கர் ஒருத்தன் இருக்கான், பேர் ஏதோ சார்லஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து திருச்சியில் இருக்கிற தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல், இந்த பல ஹாஸ்பிட்டல் லிங்க் வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாருக்கு கிட்னி தேவையோ அது மாதிரி நம்மளுக்கு விஜய் அவர்களை இந்த பொண்ணு விமர்சிச்சு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தினால எல்லாம் நான் போடல. எனக்கு என்னன்னா, மக்கள் டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு ஆதாரங்கள் கிடைச்ச ஒரு காரணத்தினால நான் நேற்றுக்கு நான் பேசினேன், நம்ம வெளியிட்டோம். ஆனா இந்த பொண்ணுங்க நான் ஒரு விஷயத்துலதான் ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். சரி, ஏதோ 10 லட்சம் ரூபா யாருக்கு கிட்னி தேவையோ அவங்க கிட்ட 10 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க. கிட்னி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற காசு அவங்கள்ட்ட 5 லட்சம் பேசி 3-4 லட்சம் ரூபா இந்த பொண்ணு அதுல இருந்து அடிச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா இந்த கிட்னியை கொடுக்குறாங்கல்ல அந்த தாய்மார்கள், அவங்க கிட்ட இருந்து 3-4 லட்சம் ரூபா அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணத்தை ஒரு டைம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அதுக்கடுத்து இன்னொருத்தங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, பிரதர் நீங்க சொன்ன அதே சம்பவம் பெசன்ட் நகர் பீச்ல வச்சு நடக்குது. பெசன்ட் நகர் பீச்ல ஜூலி, இப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான்ல 3வது புருஷன், ஜூலியோட புருஷன், இவங்க 2 பேருமே டைரக்டா எங்க கிட்ட டோனரை கூட்டு வராங்க. என்னன்னா கிட்னி கொடுப்பாங்கல்ல, அவங்கள கூட்டு வந்து யாருக்கு கிட்னி தேவையோ அவங்களையும் கூட்டு 15 லட்சம் ரூபா பேசியிருக்காங்க. எனக்கு 15 லட்சம் ரூபா தரேன். என்னன்னா, யாரு கிட்னி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 15 லட்சம் ரூபா பேசியிருக்காங்க. யார் கிட்னி தேவை இருக்குல்ல, அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு வாங்கி பரிமாறுறாங்க. அந்த ஆபரேஷன் நடந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரும் பாவம் இறந்துட்டாரு. நான் நேத்திக்கு பேசின சம்பந்தப்பட்ட நபரும் 2024 நவம்பர் மாசம் நினைக்கிறேன் அவரும் இறந்துட்டாரு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க பொறுத்துற விஷயம் கரெக்டா செட் ஆகாத காரணத்தினால துரதிருஷ்டவசமா நடந்துருச்சுன்னு வைங்களேன். கம்ப்ளீட்டா இதோட தொழில். இன்னொருத்தங்க எனக்கு கால் பண்றாங்க, பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க சேலத்துல ஒரு அக்கா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு உறவுல குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. அபார்ஷன் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஏஜென்சிஸ் மூலமா நாங்க அணுகிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா, இந்த ஷர்மிளா தான் சேலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல 50,000 ரூபாய் என்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் சேர்த்து, பாவம் அந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய் நாங்க ரெடி பண்ணி கொடுத்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது எல்லாமே இல்லீகலான விஷயங்கள். கிட்னி கொடுக்கறது டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த சட்டத்தின்படி நீங்க உங்களுடைய ஆர்கன்ஸை, உங்களோட ரத்த சொந்தங்களை தவிர யாருக்குமே நீங்க கொடுக்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, எதுவுமே கமர்ஷியலா எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த நாய்ங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு, உண்மையை சொல்றேன், விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் போடல இந்த வீடியோ. அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஜூலியை பற்றி. எனக்கு முந்தா நேத்து வந்த இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்தே இந்த நாய்ங்கெல்லாம் இப்படியா பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருத்தங்க 2 பேர்லாம் கிடையாது, பலருக்கு இந்த மாதிரி உறுப்பு மாற்றம் பண்றது மூலமா பணம் அடிக்கிறது. இவங்க கிட்ட இருந்து பேசி அவங்க கிட்ட பேசி நடுவில் ஒரு மீடியேட்டர் புரோக்கர் மாதிரி செயல்பட்டு, தரகர் மாதிரி செயல்பட்டு, எக்ஸாக்ட் புரோக்கர் தான். அங்க 5 லட்சம், இங்க 10 லட்சம், இங்க 10 லட்சம், இங்க 5 லட்சம். உனக்கு அபார்ஷன் பண்ணணுமா, உனக்கு கிட்னி வேணுமா, சரி யாருக்கு என்ன வேணாலும், ஒரு எப்படி சொல்றது, குடும்பமே சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலியோட வீட்டுக்காரரு, ஜூலி பிளஸ் அதை தாண்டி அதுக்கு கூட ஷர்மிளான்னு ஒரு பொம்பளை, இவங்க எல்லாருமே சென்னையில ஒரே வீட்டுல வசிச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் ஆதாரமும் நம்ம கையில இருக்கு. நம்ம சும்மா ஏதோ பொத்தாம் போக்குல அடிச்சு விடுறதுக்காகலாம் நம்ம பேசல. பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதை தாண்டி இவங்க பேசினதுக்கான ஆடியோ, கால் பண்ணி மிரட்டுறாங்க. அந்த பாவம் அந்த பொம்பளைய, அந்த பாதிக்கப்பட்ட அந்த லேடி இருக்காங்கல்ல, ஈரோடு மாவட்டத்துல பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நேத்து நைட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ, எங்க பக்கம் நிக்கலன்னா உனக்கு என்ன வேணாலும் செஞ்சிருவோம், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு நாங்க தரேன், அந்த அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாய்ங்க. ஏன்னா வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன நினைச்சிட்டா, ஓகே திமுக இருந்து நமக்கு ஒரு 20,000 கொடுப்பாங்க, ஒரு